பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எதை? எருசலேமை. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் எருசலேமாய் இருந்தால் அவர் கடந்து வந்து உங்களை விடுவித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையிலே கள்ளர்கள் கடந்து வந்து விட்டார்கள். கள்ளர் கையில சிக்கிக்கொண்டு அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குட்டூராய் விட்டு போனார்கள். ஏன்? அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். இயேசு லூக்கால சொல்றாரு, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கள்ளர் கையிலே அகப்பட்டானுங்க. அப்போ ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு கடந்து வந்தால் கர்த்தர் கடந்து வந்து அவனை விடுவிப்பாருங்க. கண்மைப்படுவார். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அன்பானுலே, ஆண்டவர் கடந்து வந்து உன்னை விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ எருசலேமாய் இருப்பாயா? அல்லேலூயா. எருசலேம். அல்லேலூயா. எருசலேமை கடந்து வந்து விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேம்னா தேவனுடைய ஆலயம், பலி செலுத்துற இடம். எருசலேம்ல பலி செலுத்தணும், பழுதுற்ற பலியை செலுத்தணும் தேவாலயத்தில். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் கடந்து வந்து அதை தப்ப பண்ணுவார். ஆமா, கடந்து வந்து அதை தப்ப பண்ணுவார். எருசலேமுக்குள்ள வாங்க, தேவாலயத்துக்குள்ள வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியார் கடந்து வருவார். தேவதூதர்கள் கடந்து வருவார்கள். அவர்கள் கடந்து வந்து உங்களை தப்புவிப்பார்கள். ஆதாமுக்குள் இராதீர்கள். பிசாசு தான் கடந்து வருவான். இயேசு சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும்.
ஒருத்தனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடுங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் பேர் சொல்லி பரிசுத்தாய் கடந்து வந்து அவனை விடுவிப்பார் சொல்லப்படுது. ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். உங்களை யாராவது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயில கல்லர் கையில் அகப்பட்டு, கல்லர்னா திருடர்கள், திருட சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் திருடிடுவான். சுகம் பலம் ஜீவன் ஆசம் எல்லாத்தையும் திருடி கொண்டு அழிச்சு அப்படி இருப்பான். அப்போ கடந்து வந்து அதை தப்பி வைக்கணும்னா அவனை எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும். எரிகோவிலிருந்து எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும். ஆதாமுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இடைவிடாம வெளிப்படுத்தணும். எக்காலத்தில் வெளிப்படுத்தணும். சோர்ந்து போகாம வெளிப்படுத்தணும். உங்க குடும்பத்துல எரிகோவுக்குள்ள இருப்பாங்க எல்லோரும் ஆதாம் வழியா பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே பிசாசானவன் கடந்து வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நீங்க என்ன பண்ணவங்கள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அதான் ஊழியம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வாங்க. உங்க மனைவி பிள்ளைங்களை, குடும்பத்தார, இனத்தார, தேசத்தார இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க, எரிகோக்குள்ள இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துல ஜீவ விச நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷி சாகவே சாவாய் பிசாதுகள் ஆகப்பட்டிருக்கான். ஏவாள் அன்னிலிருந்து இன்னைக்கு திடீர்னு கொண்டு அழிச்சுங்கிறான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு அழிச்சுங்கிறான். அதனால திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் ஏந்தி வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றான். அதனால ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவின் பக்கம் திரும்புங்கள். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பயப்படாமல் விடுங்கள், கொடுங்கள். அவர் கடந்து வந்து உங்களை தப்பி வைப்பார். அல்லேலூயா. நிச்சயம் தப்பி வைப்பார். கடந்து வருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க மேல பசுத்தாவை கடந்து தேவதூர்களாம் கடந்து வருவாங்க. கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆதாமுக்குள்ள வைக்காதீங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷாகவே பிசாசு கடந்து வருவான். வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்கள், அசுத்தாவிகள் கடந்து வந்து பிசாசு எல்லா அழிவேலையும் செய்வான். நீங்க கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியார் தேவதூர்களை கடந்து வந்து அதை விடுவிப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஏவாளே, நன்மத்தேம கனியை விட்டுட்டு ஜீவ விச்சத்துக்கு வேண்டிய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. அதான் திரும்புறது. ஏசு 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 சொல்லிட்டு மக்களை வெறுத்துங்கிறது இல்லை. இயேசுவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுத்தாதான் எருசலேமுக்குள்ள வர அவர் கடந்து வந்து உன்னை விடுவித்து தான் ஆவார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுவிச்சு உன்னை விடுதலையாக்குவார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்தி இயேசு மத்திய மார்க் லூக்கா எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படுகிற யாவரும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ சாரி ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்த பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கிறார்கள். இனி அதுக்கு இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவனிலும் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, வெற்றி கனி, ஆசீர்வாத மகிமை காணும் புகழ்ச்சி. அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவ நீதி உயிர்த்தெழுந்தார். பாவ மன்னிப்பு நிச்சயம் பரலோக ராஜ்யம். ஆதாமுக்குள் பிறந்து நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறவுங்கள்.
கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்து வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அவர் கடந்து வந்து உங்களை தப்பி வைப்பார். பறந்து காக்கிற பச்சையை போல, பறந்து காக்கிற பச்சையை போல, பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அவர் அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி நிறுத்த திரும்புங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த மதிய வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. திகையா இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் விட்டு விலகினவரிடத்தில் மீண்டுமாய் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவின் பக்கம் திரும்புங்கள். அதை கிறிஸ்து இயேசு சாமண்டவாக பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. பாவண்டமான ஒரு பசுத்த தேவதூர்களாம் வந்து கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். பாவத்தில், சாபத்தில், மனத்தில், தரித்திரத்தில், பாதாத்தில் எல்லாத்தையும் விடுதலையாக்கி தேவநீதி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் கொடுப்பார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. அவரே திராட்சை நீங்கள் கொடு. ஒருவனில் மாத்திரம் மிகுந்த கனிகளை கொடுப்பார். கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற கல்லர் கையிலே அகப்பட்டுட்டான். கல்லர்னா திருடம் வந்து வஸ்து குட்டுவராக விடுவிட்டான். அந்த வழியாக ஒரு ஆசாரியம் வரான், விட்டு விலைக்கு போகிறான். அப்புறம் லேவி அவனும் பக்கமாக ஒரு சமாரியம் வந்து அவன் மேல் எண்ணெயும் திராட்சசும் வரும். அது இயேசு ரத்தம் சகல பாவங்களுக்கு சுற்றி பசுத்தாய் வரும்போது அந்த எரிகோவிலிருந்து அவன் சத்தத்தை கொண்டு மீண்டும் சத்தத்தை எரிசலேமில் கொண்டு வந்து விடுறாங்க. இதுதான் ஆத்துமாதாய். ஆனால் எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறாங்க. நன்மை சீவ விசத்தில் நன்மத்தை மறியத்தக்க எரிகோ போய் ஆதாம் வியாவல் பிசாசிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மனத்தில் இயேசு நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவஸ்வர ஜீவராதன் தேவனுக்கு தங்க ஆதாம் அசுத்த இது பசுத்தாயிருக்கி மீண்டுமாய் சத்திரத்தில் திருச்சபை மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பூமியில் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்கள் கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கு ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிறது. அது பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியா இருக்க ஜனங்க பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிபூஜனை பிதாகுமார் ஆதாம் அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கு அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையில் கர்த்தர் எருசலேமில் உண்மையில் உன் குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்கள் குடும்பம் பட்ட தேசம் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் மீண்டுமாய் திரும்புங்கள். கிறிஸ்துவின் பக்கம் திரும்புங்கள். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். அவர் கடந்து வந்து தப்பி வைப்பார். கடந்து வந்து விடுவிப்பார். பாவத்தில், சாபத்தை, மனத்தை, பாதத்தை விடுவிப்பார். நித்திய பரலோக ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தித்து கொடுத்து இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாழ செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுவோம். FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் போய்ட்டு ALC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏய்ப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவார். எங்கும் கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 22/2/2025 FGC அடுத்து இந்த பிரம்மபுரம் அடுத்து இருக்கிற கிராம பகுதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா?